கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 1 வழி, 2வது நம்பிக்கை, 3வது காரியம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அந்த வழியிலே நாம் சரியாக நடக்க வேண்டும். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வழியை சரி செய்து கொள்ள வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நாம் நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வழியிலே நடப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்வார். 1ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்ப கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நீதிமான்களாய் நாம் நடக்கிற பொழுது தேவன கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வழியிலே நடத்த வல்லமில்லவராய் இருக்கிறார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், வழி தவறாது நடக்கும்படியான ஒரு பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, உண்மையாலுமே அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பானாம்? அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று நமக்கு எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை சரியான வழியில நான் நடப்போம் என்று சொன்னால், கர்த்தரை முன்வைத்து கர்த்தரை நம்பி நாம் வாழ்க்கை நடத்துவோம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதவசனம் அதை எப்படிதான் சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆனால் நாம் எந்த வழியிலே நடக்கிறோம், எப்படி அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். எனவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் உலகத்திலே நம்முடைய காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், நாம் பலவிதமான யோசனைகள் செய்கிறோம், பலவிதமான மனிதர்களை தேடி போகிறோம், உதவிகளை நாடுகிறோம், அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை நாடி நாம் போகிறோம். அதை தவிர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்தால் நிச்சயமாகவே தேவனா கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு எந்த காரியத்தை நினைத்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் வாய்க்கும். நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடவுங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், காரியத்தை வாய்க்க செய்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அருமையான அந்த கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வழியில நாங்கள் நடந்து உம்மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நாங்கள் நடக்கிற போது எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.